அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது ரகீப் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலம் பல்வேறு விதமான தீன் மற்றும் துன்யா சார்ந்த சேவைகளை ஆற்றி வருகின்றோம். இச்சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இச்சேவைக்கு பொருளாதார உதவி செய்ய விரும்புபவர்களுக்கு இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீவு சேவையில் நீங்களும் பயன்பெறுங்கள், பங்கு பெறுங்கள். கிஸ்ஸஸுன் நபியின் பாகம் 4 பாடம் 7. இப்ப இந்த ஒரு பாடத்துல இதுக்கு முன்னால நம்ம தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அப்ப அந்த ஒரு அடிப்படையில இந்த ஒரு பாடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா என்ன நியமத்தை கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்துகள் என்ன என்ற இந்த ஒரு தலைப்பிலையும், அதே போன்று இன்னொரு தலைப்பு கீழே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கீழே நடந்த அவர்களுடைய காலத்துல நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப இதனுடைய பாட சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா 2 விதமான நியமத்துகளை கொடுத்தான். என்ன நியமத்து? முதலாவது நியமத்து என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தாலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி தந்தான். காற்றானது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏவலை கொண்டு அது ஓடக்கூடியதாக இருந்தது. அப்ப இதன் மூலமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பயன் அடைந்து கொண்டாங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு கீழே பெரிய அரசாட்சி நடக்கும், பெரிய அரசாங்கம் இருக்கிறதுனால அவர்கள் எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அந்த காற்றின் மூலமாக மிகவும் வேகமாக போயிடுவாங்க, அந்த இடத்திற்கு வேகமாக போயிடுவாங்க. இது அல்லாஹ் தாலா கொடுத்த ஒரு பெரிய முஅஜிஸா, பெரிய ஒரு அற்புதமாக இருக்கு. இன்னொரு அற்புதம் என்னன்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஜின்களையும் ஷைத்தான்களையும் வசப்படுத்தி தந்தான். ஜின்களும் ஷைத்தான்களும் பெரிய திறமை வாய்ந்தவங்க, ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட. அப்ப அல்லாஹ் தாலா இந்த ரெண்டையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி வசப்படுத்தி தந்தான். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறாக அதை பயனெடுத்துக் கொண்டாங்கன்னு சொன்னா, அவருடைய அரசாங்கத்துக்கு கீழே பல வேலைகள் நடக்கும். அப்ப அந்த வேலைகள் எல்லாம் அந்த ஜின்களையும் ஷைத்தான்களையும் கொண்டு அதை பூர்த்தி செஞ்சாங்க, அதை செயல்படுத்தினாங்க. இப்ப இந்த 2 முஅஜிஸாக்களையும் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக கொடுத்தான். இப்ப இன்னொரு ஒரு தலைப்பு கீழே ஃபிக்ஹுன் தகீகுன் வ இல்முன் அமீகுன், நுட்பமான நுட்பமான விளக்கம், இன்னும் ஆழமான அறிவு. இதுக்கு கீழே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை, அவர்களுக்கு வந்த ஒரு, அதாவது ஒரு பிரச்சனை, அந்த ஒரு பிரச்சனைக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறாக தீர்ப்பு சொன்னாங்க என்ற இன்னொரு விஷயத்த இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். நிஅமத்துல்லாஹி அலா சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அல்லாஹுடைய நியாமத், அல்லாஹுடைய அருள். இப்ப அம்மா சுலைமானோ, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அம்மா என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது 2 விஷயங்களை பிரிச்சு சொல்லும் பொழுது, அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது அம்மா என்பதாக சொல்லுவாங்க. இதற்கு முன்னாடி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லும் பொழுது அம்மா என்பதை பயன்படுத்தினாங்க. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது அம்மா என்பதை பயன்படுத்துறாங்க. இப்ப அம்மா சுலைமானோ, எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபகது சஹரல்லாஹு லஹு ரியாஹ, எனவே நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு வசப்படுத்தி தந்தான் அரியாக காற்றை. சஹரன் சொன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது வசப்படுத்தி தர்றது. லஹு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அரியாக காற்றை, தஜ்ரி அந்த காற்றானது ஓடும், பி அம்ரிஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டளையை கொண்டு அது ஓடும். வ தஹ்மீலுஹு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரை சுமக்கும், மின் மகானின் ஒரு இடத்தில் இருந்து இலா மகானின் மற்றொரு ஒரு இடத்திற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்து செல்லும். இப்ப இந்த இடத்துல தஜ்ரி என்பதற்கும் தஹ்மீலு என்பதற்கும் ஒரு முஅன்னஸ், ஒரு பெண்பாலுடைய ஒரு அடையாளமாக தான் தா என்பதாக வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல அரியாக என்பது பெண்பாலாக இருக்கு, அதனாலதான் இந்த இடத்துலையும் தா என்பதை போட்டிருக்காங்க. அதே போன்று இந்த இடத்துலையும் தா என்ற முஅன்னஸுடைய ஒரு அலாமத்தை போட்டிருக்காங்க. ரூ என்பது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கு. இப்ப யஸிலு இலைஹி ஃபி அக்ரபி வக்தின் வ அஸ்ரஇ ஸமானின், இப்ப யஸிலு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றடைந்து விடுவார், இலைஹி அந்த இடத்திற்கு, இந்த ஹி என்பது அந்த மக்கானுக்கு போயிடும். இப்ப யஸிலு எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திற்கு சென்றடைந்து விடுவார். ஃபி அக்ரபி வக்தின் மிகவும் குறைந்த நேரத்திலே சென்றடைந்து விடுவார். வ அஸ்ரஇ ஸமானின் மிகவும் வேகமான காலத்தில் அவர் சென்றடைந்து விடுவார். وَسَخَّرَ لَهُ الْأَقْوِيَاءَ وَالْحَاذِقِينَ مِنَ الْجِنِّ وَسَخَّرَ لَهُ இன்னும் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்தான். அல் அக்வியா சக்தி வாய்ந்தவர்களை, கவியுன் அதனுடைய பண்புதான் அல் அக்வியா, சக்தி வாய்ந்தவர்களை அல்லாஹ் தஆலா கட்டுப்படுத்தி கொடுத்தான். வல் ஹாதிகீன மினல் ஜின்ன திறமையானவர்களையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கட்டுப்படுத்தி செய்தார். ஹாதிக்னா திறமையானவர்கள், மினல் ஜின் ஜின்களில் இருந்து திறமையான சக்தி வாய்ந்தவர்களை அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்தார். வல் மாரிதீன மினஷ் ஷயாத்தீன்
அல் மாரிதீன் சொன்னா கட்டுப்படாதது. அல் மாரிதீன் அடம் பிடிக்கக்கூடிய பிடிவாதம் பிடிக்கக்கூடியதுக்கு மாரிதீன் என்பதாக சொல்லுவாங்க. ஷைத்தான் அதனுடைய பண்பதா ஷயாத்தீன். ஷைத்தான்களிலிருந்து மிகவும் கொடுமையான அடம் பிடிக்கக்கூடிய, அதாவது அடங்க மறுக்கக்கூடிய ஒரு அடங்க மறுக்கக்கூடியவைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி கட்டுப்படுத்தி கொடுத்தான். யுனஃபிதூன அபாமிரஹு, அவைகள் என்ன செய்யும்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டளைகளை செயல்படுத்தும். நஃபத அப்படின்னு சொன்னா செயல்படுத்துறது. நஃபத யுனஃபிது, யுனஃபிதூன் அவைகள் எல்லாம் செயல்படுத்தும். அவாமிரஹு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏவல்களை. வயுகம்மிலூன் அவைகள் பூர்த்தி செய்யும். மஷாரிஅஹு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்ட திட்டங்களை அவைகள் பூர்த்தி செய்யும். கம்மல அப்படின்னு சொன்னா பூர்த்தி செய்யுது. கம்மல யுகம்மிலு யுகம்மிலூன். மஷாரிஅஹு சட்ட திட்டங்கள். மஷ்ரூ என்பதாக நம்ம பார்த்திருப்போம். மஷ்ரூ உடைய பன்மைதான் மஷாரிஉ. மஷாரிஉ மஷாரிஅஹு என்ன சட்ட திட்டங்கள்? அல் உம்ரானியத கட்டுமானங்கள். வல் பினாயத்த கட்டிடங்கள். அல் இம்லாகா, அல் இம்லாகத்த அப்படின்னு சொன்னா கபீரா, அதாவது பெரியது என்பதாக அர்த்தம். அல் உம்ரானியத்தை கட்டுமானங்கள்னா என்ன? கட்டுமானங்கள்னா ஒரு பாதைகளை அமைக்கிறது, ஒரு வழிகளை அமைக்கிறது. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சிக்கு கீழே ஏதாவது ஒரு பாதை அமைக்கிறதாக இருக்கட்டும், அல்லது ஒரு வழிகளை அமைக்கிறதாக இருக்கட்டும், அதே போன்று ஒரு பாலங்களை கட்டுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் கட்டுமான பணிகள். அல் பினாயத்தன்னு சொன்னா ஒரு பெரிய கட்டிடங்கள், அதாவது ஒரு அந்த காலத்துல கோட்டைகள், பெரிய பெரிய ராஜ்யங்கள் கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அல் பினாயத்த கட்டுமானங்கள் என்பதாக சொல்றாங்க. அல் இம்லாக்கா, அல் இம்லாக்கான்னு சொன்னா கபீரா பெரிய. இந்த இம்லாக்கா என்பது சிஃபத்து. அல் வினாயத்த அல் உம்ரானியத்த இந்த ரெண்டும் மௌசுஃபா இருக்கு. இந்த ரெண்டுக்கும் சிஃபத்தாக அல் இம்லாக்கத்த என்பதாக வருது. ஜின்களும் ஷைத்தான்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டதிட்டங்களை அவைகள் பூர்த்தி செய்கின்றன. என்ன சட்டதிட்டங்கள்? அந்த மஷாரி ஆகு, அது என்ன சட்டதிட்டங்கள்? அல் உம்ரானியத்த அது வந்து கட்டுமான பணிகள். வல் வினாயத்த கட்டிடங்கள். அல் இம்லாகா பெரிய கட்டுமான பணிகள், இன்னும் கட்டிடங்கள். இது போன்ற சட்டதிட்டங்களை அந்த ஜின்களும் ஷைத்தான்களும் பூர்த்தி செய்கின்றன. இப்ப அல்லாஹ் தாலா அந்த விஷயத்த, அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை குர்ஆனாயத்தாக இங்க சொல்றான். வலி சுலைமான ரீஹ ஆசிஃபதன் தஜ்ரி பி அம்ரிஹி இலல் அர்தில் லதி பாரக்னா ஃபீஹா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி கடுமையான காற்று இருந்தது. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கைவசத்துல கடுமையான காற்று இருந்தது. அல்லாஹ் தாலா அவர்களுக்கு வசப்படுத்தி தந்தான். ஆசிஃபதன் அப்படின்னு சொன்னா கடுமையான. தஜ்ரி பி அம்ரிஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏவலை கொண்டு அந்த காற்றானது ஓடும். இலல் அறுதி ஒவ்வொரு பூமியின் பக்கம், அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்துக்கு போறதுக்காக வேண்டி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக வேண்டி அந்த காற்றை பயன்படுத்தினாங்க. அந்த பூமியின் பக்கம் அது போகும். அல்லத்தி அது எப்படிப்பட்டது என்றால் பாரக்னா ஃபீஹா நாங்கள் அந்த பூமியிலே நாங்கள் பரக்கத் செஞ்சு வச்சோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். அல்லத்தி பாரக்னா ஃபீஹா நாங்கள் அதில் பரக்கத் செய்தோம். வகுன்னா பிகுல்லி ஷைஇன் ஆலிமீன் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். வகுன்னா நாங்கள் இருக்கின்றோம். பிகுல்லி ஷைஇன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலிமீன் அறியக்கூடியவர்களாக. வமின ஷயாத்தீனி இன்னும் ஷைத்தான்களிலிருந்து மை யகூசூன லஹு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி கடலில் மூழ்கக்கூடியவைகளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி கட்டுப்படுத்தி கொடுத்தோம். காச யகூசு என்றால் மூழ்கக்கூடிய. ஷைத்தான்கள் மூழ்கி என்ன பண்ணும்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி முத்து பவளம் போன்ற விலை மதிக்க முடியாத பொருட்களை எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி எடுத்து வரக்கூடிய அப்படிப்பட்ட ஷைத்தான்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி கட்டுப்படுத்தி கொடுத்தான். வயஅமலூன அமலன் இன்னும் அந்த ஷைத்தான்கள் செய்யும், யஅமலூன் வேலைகள் செய்யும், அமலன் தூன தாலிக இது அல்லாத பல வேலைகளையும் அந்த ஷயாத்தீன்கள் செய்யும். இந்த தாலிக என்பது இந்த ஒரு செயலை குறிக்கும். என்னது? கடல்ல மூழ்கி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி அரிய வகை பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடிய அந்த ஒரு செயலை குறிக்கும். இது அல்லாத பல வேலைகளையும் அந்த ஷயாத்தீன்கள் செய்யும். வகுன்னா லஹும் ஹாஃபிதீன் நிச்சயமாக நாங்கள் அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். குன்னா நாங்கள் இருக்கின்றோம், லஹும் அவர்களை அவைகளை ஹாஃபிதீன் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். வலி சுலைமான இப்ப இன்னொரு இடத்துல சொல்றாங்க. வலி சுலைமான ரீஹ குதூஹா ஷஹருன் வ ரவாஹுஹா ஷஹருன். இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி காற்று அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்தான்ல, அந்த காற்றினுடைய வேகம் எவ்வாறாக இருந்தது, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வளவு வேகமாக எடுத்துக்கொண்டு போகும் என்ற ஒரு விஷயத்தை இந்த ஒரு குர்ஆன் ஆயத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த காட்டானது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
எவ்வளவு வேகமா எடுத்துட்டு போகும்னு சொன்னா, ஒரு மாத தூரம் ஒரு மனிதனுடைய பயணம் எவ்வாறாக இருக்குமோ அத ஒரு காலை பொழுதுல அந்த ஒரு காற்றானது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு சென்றோம். அதே போன்று மாலையுடைய தூரமும் அவ்வாறாக தான். ஒரு மனிதர் ஒரு மாசம் எவ்வளவு தூரம் அவரால் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரத்துல ஒரு மாலை பொழுதினுடைய நேரமானது அந்த காற்று அவ்வளவு வேகமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு சென்றோம். இப்ப பார்ப்போம் இபாரத்துல சுலைமான ரீஹ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காற்றானது அவர்களுக்கான காற்றானது புதுஹா அதனுடைய காலையினுடைய பயணமானது. ஹா என்பது ரீஹ குறிக்கும். புதுஹா அதனுடைய காலை பயணமானது ஷஹருன் ஒரு மாத தூரம். ரவாஹுஹா ஷஹருன் ரவாஹ் அப்படின்னு சொன்னா மாலை அதனுடைய மாலை பயணமானது ஷஹருன் ஒரு மாத தூரம். அப்ப ஒரு நாள்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காற்றானது எவ்வளவு தூரம் போகும்? 2 மாத தூரம் அளவுக்கு வேகமாக போகக்கூடிய திறன் உள்ளது அந்த காற்று. வஅஸல்னா லஹு ஐனல் கித்ர் செம்புடைய ஊற்றை நாங்கள் அவருக்காக வேண்டி ஓட செய்தோம். சால அப்படின்னு சொன்னா ஓடுறது. சைலான் பைதான் அதாவது வெள்ளத்துக்கு சொல்லுவாங்க சைலான் என்பதாக. அப்ப சால அசால அப்படின்னு சொன்னா ஓட செய்யறது. அசல்னா அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல அவன் சொல்றான் அசல்னா நாங்கள் ஓட செய்தோம். அப்ப இந்த நூன் என்ற லமீர் சேர்றதுனால இந்த இடத்துல அலிஃப் என்பது அது போக்கப்படுறது. வஅஸல்னா லஹு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக நாங்கள் ஓட செய்தோம். ஐனல் கித்ர் செம்புடைய ஆற்றை நாங்கள் செம்புடைய ஊற்றை நாங்கள் ஓட செய்தோம். ஐன்னு சொன்னா ஊற்று. அது கித்ர் அப்படின்னு சொன்னா செம்புடைய ஊற்று. மினல் ஜின்னி ஜின்களில் இருந்து மை அமலு பைன யதைஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த ஜின்களானது வேலை செய்யும். பிஇذن ரப்பிஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறைவனுடைய கட்டளையை கொண்டு. வமை யஸிக் மின்ஹும் அன் அம்ரினா இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் அவைகளிலிருந்து எதுல இருந்து ஜின்களிலிருந்தும் ஷைத்தான்களிலிருந்தும் எவைகளெல்லாம் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மாற்றமாக நடக்குமோ ஒமை எசிக் ஜெய்கும் சொன்னா வழிகட்டுறது. ஒமை எசிக் வழிகட்டு போய்விடுமோ மின்ஹும் அவைகளிலிருந்து அன் அம்ரினா எங்களுடைய கட்டளைகளிலிருந்து எவைகள் அவைகளிலிருந்து வழிகட்டு விடுமோ நுதிகுஹு நாங்கள் சுவைக்க செய்வோம். மின் அதாபி சயீர் கடுமையான வேதனைகளை அவைகளுக்கு சுவைக்க செய்வோம். சயீர் அப்படின்னு சொன்னா கடுமையான அதாவது நம்ம சயீர் என்ற ஒரு நரகத்தை பத்தி கேட்டிருப்போம். கடுமையான நரகம். அப்ப அந்த ஒரு வேதனை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாபி சயீர் கடுமையான வேதனையை நாங்கள் சுவைக்க செய்வோம். யஅமலூன லஹு மா யஷாஉ மின் மஹாரிப வ தமாசீல வ ஜிஃபானின் கல் ஜவாபி வ குதூரில் ராசியாத் இப்ப அந்த ஷைத்தான்களும் அந்த ஜின்களும் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யும் என்பதை சொல்றாங்க. யஅமலூன லஹு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேலைகள் செய்யும். மா யஷாஉ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் நாடுறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் அந்த ஷைத்தான்களும் அந்த ஜின்களும் செய்யும். என்ன விஷயங்கள்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக செய்யும் சொன்னா மின் மஹாரீப மிஹ்ராபுகளை அமைக்கிறது. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய ஆட்சியுடையவர்கள். அப்ப அவர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மிஹ்ராபுகளை அமைக்கணும். அப்ப அந்த ஒரு செயல்களை எல்லாம் அவைகள் செஞ்சது. மெஹ்ராபுடைய பண்பைதான் மஹாரீப் மெஹ்ராபர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகள் செஞ்சுச்சுங்க. தமாசீல் சிலைகளை வழியக்கூடியது. திம்சாலுடைய பண்பைதான் தமாசீல் சிலைகள். அதாவது இதற்கு ஷரஹல சொல்லும் பொழுது எவ்வாறாக சொல்றாங்கன்னு சொன்னா இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் திம்சால் சிலைகளை வடிக்கிறது என்பது ஒரு ஹராமான செயலாக இருக்கு. அனுமதிக்கப்படாத ஒரு செயலாக இருக்கு. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்துல இந்த திம்சால் சிலைகளை வடிப்பது என்பது கூடுமான ஒரு செயலாக இருக்கு என்பதாக ஷரஹல சொல்றாங்க. அல்லது அனுமதிக்கப்பட்ட அந்த சிலைகள் எல்லாம் அந்த ஜின்கள் செய்யக்கூடியதாக இருந்தது என்பதாகவும் சொல்றாங்க. ஜிஃபானின் கிண்ணங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. ஜஃபானும் அதனுடைய பண்புதான் ஜிஃபானின் பெரிய பெரிய கிண்ணங்கள் எல்லாம் செய்யக்கூடியது. கல் ஜவாபி ஜவாப் அப்படின்னு சொன்னா தண்ணீர் தொட்டிகளை போன்ற கிண்ணங்கள். அந்த கிண்ணமானது அது எப்படிப்பட்டது என்றால் தண்ணீர் தொட்டியை போன்றது என்பதாக சொல்றாங்க. அல் ஜாபியா என்பது இதனுடைய ஒரு உண்மையான வார்த்தை. அதனுடைய பண்புதான் அல் ஜவாப். குதூர்னு சொன்னா கிதுர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். கிதருடைய பண்புதான் குதூர் அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய தேக்ஸாக்கள் சொல்லுவாங்க. பெரிய பெரிய சமையல் செய்யக்கூடிய சட்டிகள். அந்த சட்டிகளை செய்யக்கூடியதாக இருந்தது. அதனுடைய பண்புதான் குதூர். ராசியாத்தின்னு சொன்னா சாபிதத்துன் லா தத்தஹர்ரக் ஒரு இடத்துல நிலையாக இருக்கும். அது எங்கேயும் அசையாது. அப்படிப்பட்ட பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாம் அவைகள் செய்யக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால்
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி கீழே பெரிய பெரிய சமையல்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு தேவைகள் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆட்சி நடக்கும்னு சொன்னா பெரிய பெரிய விருந்தோம்பல்கள் நடக்கும் இல்லையா? அப்ப அதற்காக வேண்டி அந்த ஜின்களும் ஷைத்தான்களும் பெரிய பெரிய சக்திகளை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தது. இப்ப அல்லாஹ் தாலா முடிவாக ஆயத்தினுடைய முடிவாக சொல்றான், யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்களே, நீங்கள் செய்யுங்கள் ஷுக்ரன், நன்றி 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 செய்யுங்கள். யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. இப்ப அல்லாஹ் தாலா முடிவாக ஒரு விஷயத்தை சொல்றான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்களே, நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்றான். யஅமலு என்பது ஒரு அம்ருடைய ஃபஅல். இந்த யஅமலு ஒரு அம்ருடைய ஃபஅலுக்கு அடுத்து எப்பவுமே அது நஸ்ப் செய்யப்பட்டுதான் வந்திருக்கும். பெரும்பாலும் ஏதாவது ஒரு சில காரணத்தினால் மட்டும்தான் அது மர்ஃபூஆக வரும். பெரும்பாலும் அது மன்சூபாக தான் வரும். அப்ப யஅமலு ஆல தாவூத, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்களே, நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஷுக்ரன், யஅமலு ஷுக்ரன், நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். வ கலீலும் மின் இபாதிய ஷகூர். என்னிடத்துல என்னுடைய அடியார்களில் இருந்து நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிகவும் குறைவாகவே இருக்கிறார்கள். இன்னும் கலீலுன் குறைவாகவே இருக்கிறார்கள். மின் இபாதிய என்னுடைய அடியார்களிலிருந்து அஷ்ஷுகூர் நன்றி செலுத்தக்கூடியவர்களில் மிகவும் குறைவானவர்களே இருக்கிறார்கள். ஃபிக்ஹுன் தகீகுன் வ இல்முன் அமீகுன். நுட்பமான விளக்கம், இன்னும் ஆழமான அறிவு. இந்த ஒரு தலைப்பு கீழே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அதை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். முதலாவதாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஒரு பிரச்சனை வருது. ஒரு 2 மனிதர்கள் தீர்ப்பு கேட்டு வர்றாங்க, ஒரு நியாயம் கேட்டு வர்றாங்க. என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு ஆட்டுக்காரனுடைய ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்காரன், அந்த ஆட்டுக்காரனுடைய ஆளானது அந்த ஒரு திராட்சை தோட்டக்காரனுடைய அந்த தோட்டத்தை மேய்ஞ்சிருது. அதாவது அந்த அந்த விவசாய நிலத்தை அது நாசமாக்கிறது. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, அந்த தோட்டக்காரனுக்கு, இந்தாப்பா உன்னுடைய தோட்டம் வீணாயிடுச்சு. அப்ப நீங்க அதுக்கு பகரமா இந்த இந்த மனிதனுடைய இந்த ஆட்டுக்காரனுடைய இந்த ஆடை நீ வச்சுக்க என்பதாக சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம வெளிப்படையாக தெரிகிறது என்னன்னு சொன்னா, தோட்டக்காரனுக்கு அவனுடைய உரிமையை பெறான். ஆனா ஆட்டுக்காரனுக்கு ஒரு பெரிய நஷ்டமாகுது. அப்ப உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு அரசவையில் இருக்காங்க. அப்ப அந்த நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது அல்லாத வேறொரு தீர்ப்பு நம்ம சொல்லலாமே என்பதாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேற என்ன தீர்ப்பு சொல்லலாம் என்பதாக கேட்கும் பொழுது, அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, என்னன்னு சொன்னா, நீங்க அந்த ஆட்டுக்காரனுக்கு அந்த பேரிச்சம்பழ தோட்டத்தை கொடுத்துருங்க, தற்சமயத்துக்கு கொடுத்துட்டு அந்த தோட்டக்காரனுக்கு ஆட்டை கொடுத்துருங்க தற்சமயத்துக்கு. எதுவரைன்னு சொன்னா, அந்த ஆட்டுக்காரன் அந்த விவசாய நிலத்துல அந்த திராட்சை தோட்டம், அந்த திராட்சை தோட்டத்தை அவன் விவசாயம் பண்ணட்டும். அது ஆடு நாசம் ஆகிறதுக்கு முன்னால எவ்வாறாக இருந்ததோ அது வரைக்கும் ஆகிறது வரைக்கும் அந்த விவசாய நிலத்தை அந்த ஆட்டுக்காரனே பராமரிக்கட்டும். அப்ப அது பழைய நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஆட்டுக்காரனுக்கு அந்த ஆடை கொடுத்துருங்க, அந்த விவசாயக்காரனுக்கு திராட்சை தோட்டக்காரனுக்கு அந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்துருங்க. இவ்வாறாக நம்ம செஞ்சோம்னு சொன்னா யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம முடிஞ்சிரும் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. அப்ப அந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இதை தொடர்ந்து அதற்கு தோதுவாக வரக்கூடிய குர்ஆன் ஆயத்தையும் இதுல கொடுத்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை பார்க்கலாம். ஃபிக்ஹுன் தகீகுன் வ இல்முன் அமீகுன். நுட்பமான விளக்கம், ஆழமான அறிவு. ஃபிக்ஹுன்னு சொன்னா தெரியும், ஒரு அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை விளங்குறதுக்கு அதுக்கு ஃபிக்ஹுன் என்பதாக சொல்லுவாங்க. தகீகுன்னு சொன்னா விளக்கமான, அதாவது நுட்பமான. வ இல்முன் இன்னும் கல்வி, அமீகுன் ஆழமான கல்வி, ஆழமான அறிவு. وقد تجلى ذكاؤه وقدرته على الحكم الصحيح في قضية. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அறிவும் அவருடைய சக்தியும் ஒரு சரியான தீர்ப்பின் மீது, ஒரு பிரச்சனையின் பொழுது சரியான தீர்ப்பின் மீது அது வெளிப்பட்டது. வகது தஜல்லா நிச்சயமாக வெளிப்பட்டது. தஜல்லா அப்படின்னு சொன்னா வெளிப்பட்டது, வெளியே வந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அறிவு. இந்த ஹூ என்பது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்குது. ஜகாவுன் அப்படின்னு சொன்னா அறிவு. குதிரத்துஹு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சக்தி. அலல் ஹுக்மி ஸஹீஹி ஒரு சரியான தீர்ப்பின் மீது. ஹுக்மு சொன்னா சட்டம். இந்த இடத்துல ஒரு பிரச்சனையின் பொழுது ஒரு சரியான தீர்வு கொடுத்தது அதன் மீது. கதியத்தின் சொன்னா ஒரு பிரச்சனை, ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு என்பதற்கு சொல்லுவாங்க. என்ன அந்த பிரச்சனை? ருஃபியாத் இலா வாலிதிஹில் அதீவி. சங்கையான அவருடைய தந்தையிடத்தில் அது எத்தி வைக்கப்பட்டது, அது கொண்டு வரப்பட்டது. ருஃபியாத்துன்னு சொன்னா உயர்த்தப்பட்டதுன்னு தான் அர்த்தம், இதுக்கு நேரான ஒரு அர்த்தமாக. ஆனா இந்த இடத்துக்கு ஒரு தோதுவாக
அது வந்து கொண்டு வரப்பட்டது, அந்த பிரச்சனையானது கொண்டு வரப்பட்டது. இலா வாலிதிஹி, யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல கொண்டு வர்றாங்க. ஏன்னா இவங்க தான் ரெண்டு பேரும் பெரிய அரசர்களாக இருக்காங்க. அப்ப அவர்களிடத்துல கொண்டு வர்றாங்க. ஃபகான லிகௌமின் கருமுன் கத் அன்பத்தத் அனாகீதஹு. எனவே ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இடத்துல திராட்சை தோட்டம் இருந்தது. கருமுன்னு சொன்னா திராட்சை தோட்டம், திராட்சை செடிக்கு சொல்லுவாங்க. அப்ப ஒரு கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்துல திராட்சை தோட்டம் இருந்தது. கது அன்பத்தத் அனாகீதஹு, அதனுடைய கொடிகள் நன்றாக வளர்ந்திருந்தது. அன்பத்த அப்படின்னு சொன்னா ஒரு செடி வளர்றதுக்கு சொல்லுவாங்க. நிச்சயமாக அன்பத்தத் அனாகீதஹு, அந்த திராட்சை செடியினுடைய கொடிகள் நன்றாக வளர்ந்திருந்தது. அப்ப நமக்கு தெரியும் திராட்சைக்கு கொடிகள் தான் இருக்கும். அனாகீத் அப்படின்னு சொன்னா கொடிகள். என்காது இதனுடைய ஒருமை, அனாகீதுங்கிறது அதனுடைய பன்மை. அனாகீதஹு, அதனுடைய திராட்சையினுடைய கொடிகளானது வளர்ந்திருந்தது. ஃபதஹலத் பிஹி கனமுல்லி கௌமின் ஃபஅஃஸதத்ஹு. ஃபதஹலத், எனவே அதில் நுழைந்தது. பீஹி கனமுன், ஒரு ஆடானது நுழைந்தது. பீஹினா இந்த ஹி என்பது அந்த கரமுன் என்பதற்கு பக்கம் திரும்பிகிறோம். அந்த திராட்சை தோட்டத்தின் பக்கம் திரும்பிகிறோம். ஃபதஹலத், நுழைந்தது. கனமுன்ங்கிறது தஹலத்தினுடைய ஃபாயிலாக இருக்கு. கனமுங்கிறது ஒரு பெண்பாலாக இருக்கிறதுனால இந்த ஒரு பாலுக்கும் இந்த ஒரு பாலுக்கும் அன்னத்தினுடைய அலாமத்தை வச்சிருக்காங்க. ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆடானது அந்த திராட்சை தோட்டத்துல நுழைந்தது. எனவே அந்த திராட்சை தோட்டத்தை அது வீணாக்கிடுச்சு. இந்த ஹூ என்பதும் அது கரமும் என்பதின் பக்கம் தான் திரும்புவோம். எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு சொன்னாங்க. கதா அப்படின்னு சொன்னா தீர்ப்பு சொல்றது. வில் கனமி, ஆட்டை கொண்டு தீர்ப்பு சொன்னாங்க. நீ சாஹிபில் கர்மி, அதாவது திராட்சை தோட்டத்துக்காரனுக்கு அதனுடைய ஆட்டை கொடுத்து, அதாவது அந்த ஆடு மேய்ந்தது இல்லையா, அந்த ஆட்டை கொடுத்து, இந்தாப்பா இதை வச்சுக்க, நீ திராட்சை தோட்டத்தை வந்து இந்த மாதிரி நாசமா போயிருச்சு, இந்த ஒரு ஆட்டை அதுக்கு பகரமாக வச்சுக்க என்பதாக அந்த கூட்டத்தினுடைய இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய ஆடு இருக்குல்ல, அதை வந்து இந்த தோட்டக்காரனுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனா இதை நம்ம வெளிப்படையா பார்க்கும் பொழுதே தெரியுது, இது வந்து ஒரு சரியாக இருக்காது. அதாவது ஒரு பக்கத்து நஷ்டமாகவும் இன்னொரு பக்கத்தும் உரிமை பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. யாருக்கு? தோட்டக்காரனுக்கு, திராட்சை தோட்டக்காரனுக்கு அவனுடைய உரிமையை பெற்றுறான். ஆனா ஆட்டுக்காரன் அவனுக்கு வந்து நஷ்டமாகுது. அப்ப உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஃபகால சுலைமானு, எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கைரஹாதா யா நபி அல்லாஹ், இது அல்லாத ஒரு தீர்வு இருக்கு ஓ நபியே என்பது, அல்லாஹுடைய நபியே, இது அல்லாத ஒரு தீர்வு இருக்கு என்பதாக சொல்றாங்க. கைரஹாதா, இது அல்லாத ஒன்று இருக்கு. கால, அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வமாதாக்க, இன்னும் அது என்ன? அப்ப அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, அது என்ன தீர்ப்பு? இது அல்லாத வேற ஒரு தீர்ப்பா என்பதாக கேட்கிறேன். கால, அதுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, ததுஃபவுல் கர்ம இலா சாஹிபில் கனமி ஃபயதூமு அலைஹி கமா கான. ததுஃபவுல் கர்ம, அந்த திராட்சை தோட்டம் இருக்குல்ல, அதை வந்து அந்த ஆட்டுக்காரனுக்கு கொடுத்துருங்க. ததுஃபவு, கொடுத்து விடுங்கள். அல் கர்ம, திராட்சை தோட்டத்தை, இலா சாஹிபில் கனமி, ஆட்டுக்காரனுக்கு அந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்துருங்க. ஃபயதூமு அலைஹி கமா கான, எனவே அவர் அதை நிலைநிறுத்தட்டும். அது முன்னால எவ்வாறாக இருந்ததோ அது போன்று அவர் அதை நிலையாக ஆக்கட்டும். அப்படின்னு சொன்னா நிலையாக ஆக்குறது. அலைஹி, இந்த ஹி என்பது அந்த கர்முன் என்பதின் பக்கம் மீளக்கூடியதாக இருக்கு. அலைஹி, அவர் அதை நிலைநிறுத்தட்டும். கமா கான, இதுக்கு முன்னாடி, அதாவது ஆடு நாசம் பண்றதுக்கு முன்னாடி எவ்வாறாக இருந்ததோ அது போன்று அவர் அதை ஆக்கட்டும். ததுஃபவுல் கனம இலா சாஹிபில் கர்மி ஃபயுஸீபு மின்ஹா, இன்னும் கொடுத்துருங்க ஆட்டை, அந்த தோட்டக்காரனுக்கு ஆட்டை கொடுத்துருங்க. ஃபயுஸீபு மின்ஹா, எனவே அவர் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளட்டும், அவர் அந்த ஆட்டிலிருந்து அடைந்து கொள்ளட்டும். அப்ப ஆடுங்கிறப்ப அதுக்கு உண்டான பயன்கள், ஆட்டு பால் வரும். அப்ப அதெல்லாம் வந்து அந்த தோட்டக்காரன் எடுத்துக்கொள்ளட்டும் என்பதாக சொல்றாங்க. ததுஃபவு, நீங்கள் கொடுத்து விடுங்கள். அல் கனம, ஆட்டை, இலா சாஹிபில் கர்மி, தோட்டக்காரனுக்கு கொடுத்துருங்க. ஃபயுஸீபு மின்ஹா, அந்த ஆட்டிலிருந்து அவர் அடைந்து கொள்ளட்டும். இந்த ஹா என்பது ஆடின் பக்கம் திரும்புது. மின்ஹா, அந்த தோட்டக்காரன் அந்த ஆட்டிலிருந்து பயனடைந்து கொள்ளட்டும். ஹத்தா இதா கானல் கருமு கமா கான, எதுவரை என்றால், அதாவது இது நிரந்தரமாக இருக்கிறது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். எதுவரைக்கும் என்றால், அந்த தோட்டமானது, அந்த திராட்சை தோட்டம் என்பது பழைய நிலைமைக்கு, அந்த ஆடு நாசம் பண்றதுக்கு முன்னால எவ்வாறாக இருந்ததோ அது வரைக்கும் இருந்தா அதுவே போதுமானது என்பதாக சொல்றாங்க. இதா கானல் கருமு, அந்த தோட்டம் என்பது இருப்பது வரைக்கும், கமாக்கான, ஏற்கனவே இதுக்கு முன்னால எவ்வாறாக இருந்ததோ அது போன்று ஆகுவது வரைக்கும். தஃபஅத்தல் கர்ம இலா சாஹிபிஹி வ தஃபஅத்தல் கனம இலா சாஹிபிஹி,
அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், அதாவது அந்த தோட்டம் பழைய நிலைமைக்கு வந்த பிறகு என்ன செய்யலாம், தஃபாஅத்தல் கர்ம இலா சாஹிபிஹி, அந்த தோட்டத்தை, அந்த திராட்சை தோட்டத்தை அந்த திராட்சை தோட்டக்காரனுக்கே கொடுத்துருங்க. வ தஃபாஅத்தல் கனமி இலா சாஹிபிஹா, அந்த ஆட்டை அந்த ஆட்டுக்காரனிடத்திலே ஒப்படைச்சிருங்க, கொடுத்துருங்க என்பதாக சொல்றாங்க. ஃபஹஸ்ஸஹுல்லாஹு பிஃபிஹின் தகீகின் வ இல்மின் அமீகின். அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனித்துவப்படுத்தினான். எதை கொண்டு? நுட்பமான விளக்கத்தை கொண்டும் ஆழமான அறிவை கொண்டும் அல்லாஹ் தஆலா தனித்துவப்படுத்தினான். ஹஸ்ஸ அப்படின்னு சொன்னா தனித்துவப்படுத்துறது. இந்த ஹூ என்பது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கம் திரும்பினோம். அல்லாஹ் தனித்துவப்படுத்துகிறான். எதை கொண்டு? பிஃபிஹின் தகீகின், நுட்பமான விளக்கத்தை கொண்டும் வ இல்மின் அமீகின், ஆழமான அறிவை கொண்டும். ஃபகால, எனவே அல்லாஹ் தஆலா கூறினான், வ தாவூத வ சுலைமான, இன்னும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது யஹ்குமானி ஃபில் ஹர்ஸ், விவசாய நிலத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில். யஹ்குமானின்னு சொன்னா தீர்ப்பு சொல்றது. ஃபில் ஹர்ஸ், ஹர்ஸ்ன்னு சொன்னா விவசாய நிலம். என்ன விவசாய நிலத்துல? இது நஃபஷத் ஃபீஹி கனமுல் கௌம், ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு, அதாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆடானது அந்த விவசாய நிலத்தை அதில் மேய்ந்து விட்டது, மேய்ந்து விட்ட அந்த நேரத்தில். இது என்றால் அந்த நேரத்துக்கு சொல்லுவாங்க நஃபஷ அப்படின்னு சொன்னா மேய்றது. நஃபஷத், ஆடு மேய்ந்தது. பீஹி, இந்த ஹி என்பது ஹர்சுக்கு போயிடும், ஹர்சுங்கிற இந்த விவசாய நிலத்திற்கு போயிடும். கனமுல் கௌம், இந்த கனமுங்கிறதுக்கு வந்து இந்த நஃபஷத்தினுடைய பாயில் எங்க திரும்புதுன்னா கனமுன் என்பதின் பக்கம் திரும்புது. வகுன்னா லிஹுக்மிஹிம் ஷாஹிதீன், நிச்சயமாக நாங்கள் இருந்தோம் அவர்களுடைய தீர்ப்பில் நாங்கள் சாட்சியாளனாக இருந்தோம். ஷாஹிதீன் சொன்னா சாட்சியாளனாக, வகுன்னா நாங்கள் இருந்தோம், லிஹுக்மிஹிம் அவர்களுடைய தீர்ப்பிலே நாங்கள் சாட்சியாளனாக இருந்தோம். அல்லாஹ் தஆலா பன்மையாக தன்னை பெருமையாக சொல்ற போது இவ்வாறாக சொல்றான். ஃபஃபஹம்னாஹா சுலைமான், அப்ப அந்த நேரத்துல என்ன செஞ்சோம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் விளக்கம் தந்தோம் அந்த பிரச்சனையில. ஃபஹம்னா நாங்கள் விளக்கம் அளித்தோம். ஃபஹிமம் சொன்னா விளங்கினான், ஃபஹமன் சொன்னா விளக்கப்படுத்தினான். அப்ப ஃபஹம்னா நாங்கள் விளக்கப்படுத்தினோம். ஹா, இந்த ஹா என்பது தப்சீர் வசீத்துல இதை பத்தி சொல்லும் பொழுது கதியத்தின், அந்த பிரச்சனையின் பக்கம் திரும்புது. இந்த ஹாவுனுடைய நமீர் எங்க திரும்புதுன்னா கதியத்தின் மசாலத்தின் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையின் பக்கம் இந்த ஹாவானது திரும்புகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் விளக்கத்தை அளித்தோம். வ குல்லன், ஒவ்வொரு விஷயத்தையும், ஆத்தைனா ஹுக்ம வ இல்மா, ஒவ்வொரு விஷயத்திலையும் இவ்வாறாக தான் நாங்கள் அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கின்றோம். ஆத்தைனா கொடுக்கிறது, ஹுக்மன் ஞானத்தையும், வ இல்மன் அறிவையும், இவ்வாறாக தான் நாங்கள் ஒவ்வொரு இடத்தையும் கொடுக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஒரு பாடம் என்பது இதோட முடியுது. இன்னும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தின ஒரு வரலாறு என்பது அது ஒரு நீண்டதாகவும் அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறாகவும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்கள்ல அதை பத்தி விளக்கமாக பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.